ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் அபிசிஎல்எஸ். உங்கள் ஆதரவு எங்கள் வெற்றி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, கார மீன் இருக்கு இல்லையா, அதை எப்படி சுண்ட வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் ரெண்டுமே நீல வாட்டில் தான் நான் அரிஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா அரைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அதை நல்லா நைஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா கண்டு கண்டாக இல்லாமல் நைஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலை வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சதுக்கப்புறமா சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா வடகம் போட்டுக்கோங்க. வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நீங்கள் எவ்வளோ உப்பு போடுங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா பாருங்கள், கொஞ்சம் கட்டி அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் தக்காளி வெங்காயம்லாம், அது நல்லா கட்டியாக நிற்கும். அப்படி வந்ததுக்கப்புறமா மீனை எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. ஏன்னா மீன் உடனே வெந்துடும். அதனால் போட்ட அடுத்த செகண்ட் ஒரு 2 கொதி விட்டுருங்க. விட்டு இறக்கிடுங்க. சுவையான டேஸ்ட்டான ஒரு மீன் சுண்ட வைத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிசிஎல்எஸ்.